الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரையிலே வாழுகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கட்டத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனை அஞ்சி வாழுமாறும், அவனால் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் எந்த விடயங்களை தவிர்ந்து வாழுமாறு எங்களுக்கு தடை கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கண்ணியமான சங்கையான ரமதானுடைய மாதத்தை தந்தான். இந்த ரமதானுடைய மாதத்தை தந்தது எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே நாங்கள் வீட்டிருக்கிறோம். நாளைய தினம் பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்திலே வீட்டிருக்கிறோம். இந்த ரமதான் மாதம் இதிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இதிலே நல்ல முறையிலே நாங்கள் தராவீஹுடைய தொழுகைகளை தொழுதோம், கியாமுல் லைல் தொழுகைகளை தொழுதோம், அதே போன்று நோன்பு நோற்றோம், சதகாக்களை செய்தோம், இன்னொரு நல்ல அமல்களை எல்லாம் செய்தோம். உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. வயது முதிர்ந்தவர்கள் கூட அவர்களுக்கு நடக்க கூட சிரமமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கூட கியாமுல் லைல் தொழுகையிலே நின்று தொழக்கூடிய அந்த காட்சியை பார்த்தால் எங்களுடைய உள்ளங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. வாலிபர்கள் ஊரிலே ஒவ்வொரு பாகங்களிலும் அவர்களுடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டம், ஒரு கூட்டம் தூக்கத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் வீண் விளையாட்டிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மஸ்ஜிதிலே திரும்பி பார்த்தால் வாலிபர்களுடைய ஒரு கூட்டம் கியாமுல் லைல் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சியையும் நாங்கள் இந்த மஸ்ஜிதிலே பார்த்தோம்.
அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் நற்கூலியை வழங்க வேண்டும். அந்த காட்சியை பார்த்தவுடன் எங்களுக்கே இவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தால் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். நாங்கள் சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சக்கூடிய நேரத்திலே இந்த கியாமுல் லைல் தொழுகையிலே கால் கடுக்க நின்று தொழுது சுஜூதுக்கு சென்று யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்த அனைத்து நன்மைகளுடைய கூலியையும் நசீவாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த ரமதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நன்மைகள் செய்வதற்கு, நல்ல காரியங்கள் செய்வதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி ரமதானுடன் எங்களுடைய நற்காரியங்களுக்கு நாங்கள் போட்டு விடக்கூடாது. நாங்கள் ரமதானிலே செய்த அமல்களை மௌத் வரையிலே நாங்கள் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். நல்ல காரியங்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு செய்தாலும் அந்த நல்ல காரியங்களை அதனுடைய நன்மைகளை எதிர்பார்ப்பது இது ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமதான், அதே போல வமன் காம ரமதான், யார் ரமதான் மாதத்துல நோன்பு பிடிக்கிறாரு, ரமதான் மாதத்துல நின்று வணங்குறாரு, ஆனா ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையோட நன்மையை எதிர்பார்த்து, நம்பிக்கையோட நன்மையை எதிர்பார்த்து யாரு நின்று வணங்குகிறாரோ, யாரு நோன்பு நோக்கிறாரோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நன்மையை எதிர்பார்ப்பது என்பது அது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த நன்மைகளை வைத்து நாங்கள் திருப்தி காணுவது. இது உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே ஒரு மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானலோகத்துக்கு மிஅராஜுடைய பயணம் கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான காட்சியை காட்டினார்கள். ஒரு வானத்திலே மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் சுஜூதிலே இருக்கிறார்கள், இன்னும் ஒரு கூட்டம் ருகூவிலே இருக்கிறார்கள், இன்னும் ஒரு கூட்டம் தஸ்பீஹிலே, இன்னும் ஒரு கூட்டம் திலாவத்திலே, இன்னும் ஒரு கூட்டம் ஸிக்ரிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டவுடன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஜிப்ரீலே இவர்கள் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்ட நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் தான் மலக்குமார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் எந்த விடயத்தை செய்யும்படி இவர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறானோ அதற்கு அணுவளவு கூட மாறு செய்யாதவர்கள் தான் இந்த மலக்குமார்கள். இப்படிப்பட்ட இந்த மலக்குமார்கள் படைக்கப்பட்ட நாளிலே இருந்து சுஜூதிலே இருக்கிறார்கள், படைக்கப்பட்ட நாளிலே இருந்து ருக்குவிலே இருக்கிறார்கள், படைக்கப்பட்ட நாளிலே இருந்து தஸ்பீஹிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது மாத்திரம்தான். அப்படிப்பட்ட அந்த மலாயிகத்துமார்கள் இவர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான விடயத்தை கூறினார்கள். என்ன விடயம் என்றால், இந்த மலக்குமார்களுடைய இபாதத் எந்த கட்டத்திலே முடிவடையும் என்றால், முதலாவது சூர் ஊதப்பட்டு விட்டால் அவர்களுடைய இபாதத் முடிவடைந்து விடும். அதற்கு பின்னால் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே ஒரு சம்பாஷணை நடக்கும், ஒரு உரையாடல் நடக்கும். அந்த உரையாடலை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே போய் இவர்கள் இவ்வளவு காலமும் அமல் செய்துவிட்டு, யா அல்லாஹ் உன்னை இவ்வளவு காலமும் நாங்கள் சுஜூத் செய்தோம், நல்ல அமல்கள் செய்தோம், ருக்குவிலே இருந்தோம், அதனால் நீ எங்களுக்கு கூலியாக சொர்க்கத்தை தந்துவிடு என்று அவர்கள் கேட்க போவதில்லை. அவர்கள் என்ன கேட்பார்கள் என்றால், மா அபதுனாக ஹக்க இபாதத்திக யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவ்வளவு காலமும் உன்னை வணங்கினோம், ஆனால் உன்னை சரியான முறையிலே வணங்குவதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லையா அல்லாஹ் என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கூறுவார்கள். அந்த மலக்குமார்களே அவ்வாறு கூறுகிறார்கள் என்றால் எங்களுடைய இபாதத்துக்களுடைய நிலை என்ன? நாங்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டினோம் என்றால் எங்களுடைய சிந்தனை எங்கே செல்கிறது?
நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். உலகத்திலே எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செய்தாலும் இது எனக்கு போதுமானது என்று அந்த அமல்களை கொண்டு திருப்தி கண்டுவிடக் கூடாது. மௌத்து வரையிலே எங்களுக்கு முடியுமான அளவு நாங்கள் நல்ல காரியங்களை செய்வதிலே ஈடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமிடமிருந்தும் ஒவ்வொரு முஃமினிடமிருந்தும் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்பது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நீங்க உங்களோட ரப்ப வணங்குங்க எது வரையில என்றா உங்களுக்கு யகீன் வரும் வரையில. யகீனுக்கு தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், அதுதான் மௌத். மௌத் வரும் வரையில நாங்க இந்த இபாதத்துக்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். ரமதான் முடிஞ்சதோட இந்த தஹஜ்ஜத்துக்கு நாங்க லீவு போடக்கூடாது, தஹஜ்ஜத்துக்கு போட்டு விடக்கூடாது. ஏதோ சஹருடைய உணவுக்காக வேண்டி தஹஜ்ஜத்துக்கு எழும்பினோம், தஹஜ்ஜத் தொழுதோம் என்று இருக்காமல் நாங்கள் வாழ்க்கையில மௌத்து வரையில இந்த தஹஜ்ஜத்துடைய அமலை நாங்க இந்த வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். 5 நேர தொழுகைக்காக வேண்டி வந்தோம், இமாம் ஜமாத்துக்கு வந்தோம், அல்ஹம்துலில்லாஹ் 6 சஃப் 8 சஃப் 10 சஃப் நாங்க தொழுகைக்காக வேண்டி வந்தோம். ரமலான் முடிஞ்ச பின்னால இந்த தொழுகையோட சஃப்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிடக் கூடாது. எப்படி நாங்க ரமலானுடைய காலத்துல நாங்க இமாம் ஜமாத்துக்கு விரைந்து வந்தோமோ அதே போல நாங்க தொழுகைக்காக வேண்டி ஏனைய காலங்களிலும் நாங்க விரைந்து வரணும். அன்பான சகோதரர்களே, நாங்க இந்த உலகத்துல வாழ்றது இது ஒரு கொஞ்ச காலம். இந்த வாழ்க்கையை விட்டு நாங்க ஒரு நாளைக்கு பிரியத்தான் போகிறோம். இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சொற்ப கால வாழ்க்கையில நாங்க ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செஞ்சுட்டு ரப்புல் ஆலமீனை சந்திச்சோம்டா அது போல நஷ்டம் வேற ஒன்றும் இல்ல சகோதரர்களே. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 5 நேர தொழுகை என்றா அது பெரிய ஒரு பாரமாக இருக்குது. 5 நேர தொழுகைய மஸ்ஜிதிலும் தொழுகிறாங்க இல்ல, வீட்டிலும் தொழுகிறாங்க இல்ல, அவங்களுக்கு தொழுகிறது கஷ்டமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளணும். நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு முன்னால நிறுத்தாட்டப்படுவோம். அந்த கட்டம் சாதாரணமான கட்டம் அல்ல. எங்களுடைய வாய்களுக்கு போட்டு போடப்படும், எங்களுடைய கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இன்ன அடியான் இந்த இடத்திலே இன்ன பாவத்தை செய்தான் என்று எங்களுடைய கைகள் பேசக்கூடிய சந்தர்ப்பம், எங்களுடைய தோள்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பம். அது அந்த கட்டத்திலே நபிமார்கள் கூட பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டம். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிறுத்தாட்டப்படத்தான் போகிறோம். அந்த கட்டத்திலே எங்களுக்கு எங்களுடைய நாவு விரும்பிய பிரகாரம் பேச முடியாது, எங்களுக்கு எங்களுடைய உள்ளம் விரும்பிய பிரகாரம் பேச முடியாது. ரப்புல் ஆலமீன் அவர்களை ரப்புல் ஆலமீன் கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டம். அந்த கட்டத்திலே நாங்கள் உலகத்திலே விட்ட ஒரே ஒரு தொழுகைக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் எங்களிடத்திலே இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? அல்லாஹ் கூறுவானே, என்னுடைய பூமியிலே என்னால் படைக்கப்பட்ட பூமிக்கு மேலால் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய், என்னால் கொடுக்கப்பட்ட உடம்பைத்தான் நீ பயன்படுத்தினாய், என்னால் கொடுக்கப்பட்ட ரிஸ்கை தான் நீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தாய். நான் உனக்கு ஆரோக்கியத்தை தந்தேன், நான் உனக்கு கண் பார்வையை தந்தேன், நான் உனக்கு கேட்கக்கூடிய செவிப்புலனை தந்தேன். இவ்வாறெல்லாம் நீ என்னுடைய நிஅமத்துக்களை அனுபவித்து விட்டு ஏன் நீ இந்த நேர தொழுகையை விட்டாய் என்று ரப்புல் ஆலமீன் அந்த சன்னிதானத்துக்கு முன்னால் வைத்து கேட்டால் என்ன சொல்ல போகிறோம் சகோதரர்களே? எங்களுக்கு நாங்கள் தொழுகையிலே பொடுபோக்கு செய்துவிட்டு ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நின்று என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய விடயத்திலே நாங்கள் 100க்கு 100% கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் ஒரு கூட்டம் ரமதானுடைய மாதம் வந்தால் அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதும் சிரமமாக இருக்கிறது. ரமதானுடைய மாதத்திலும் உடம்பிலே சக்தி இருக்கிறது, ஆனால் அவர்கள் நோன்பு பிடிக்கவில்லை. என்ன காரணம் என்றால் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணம் தான். நோன்பு பிடிக்காமல் ரப்புல் ஆலமீனை நாங்கள் சந்தித்து விட்டோம் என்றால் அவன் அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே எங்களை வைத்து எங்களிடத்திலே விசாரித்தால், எங்களிடத்திலே நான் உனக்கு ஆரோக்கியத்தை தந்தேன், நான் உனக்கு உடம்பிலே பலத்தை தந்தேன், ஏன் நீ நோன்பு நோக்கவில்லை என்ற கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? உலகத்திலே தொழுகைகளை விட்டுவிட்டு நோன்புகளை விட்டுவிட்டு ரப்புல் ஆலமீனை சந்தித்தோம் என்றால் அதற்கு பின்னால் அடுத்த கட்டம் எங்களுக்கு என்ன நடக்க போகிறது?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்திலே இறுதி 10 இத்துக்கும் மினன் நீரான், நரக விடுதலை என்று 10 ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காரணம் என்ன? நரகம் என்பது அது மிகவும் படு பயங்கரமானது. நரகத்திலே யாராவது நுழைந்து விட்டால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு அந்த இடத்திலே இருந்து வெளியே வருவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. சிலர் அவர்களுடைய புழக்க பாசையிலே இருக்கிறது, நான் பாவத்தை செய்துவிட்டு நரகத்தினுடைய தண்டனையை அனுபவித்து விட்டு சுவர்க்கத்துக்கு செல்லத்தானே போகிறோம் என்று அவர்களுடைய புழக்க பாசையிலே இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அந்த நரகம் இருக்கிறது, அது மிகவும் பயங்கரமானது. அதிலே நுழைந்து விட்டால் அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் நரகவாதிகள் ரப்புல் ஆலமீன் இடத்திலே கெஞ்சுவார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கெஞ்சுவார்கள், யா மாலிக், யா மாலிக், கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்கோ, கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தாங்கோ என்று கெஞ்சுவார்கள், கெஞ்சுவார்கள், கெஞ்சுவார்கள். அன்பான சகோதரர்களே, மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 1000 வருடங்கள் கெஞ்சுவார்கள். 1000 வருடங்கள் நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்த பின்னால் தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். திரும்பி பார்த்தால் இவர்கள் கேட்பார்கள், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்கோ, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தாங்கோ என்று கேட்ட நேரத்தில் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு என்ன, கொடுக்கக்கூடிய பானம் என்ன? ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறானே, அந்த நரகவாதிகளுடைய வேதனையின் மூலமாக இரத்தங்கள் ஆறாக ஓடும், அவர்களுடைய காயங்களிலே இருந்து வரக்கூடிய சேல் ஆறாக ஓடும். அந்த பானத்தை தான் இந்த நரகவாதிகளுக்கு குடிபானமாக கொடுப்பான். இந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பானத்தை அவர்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்பார்கள். அந்த பானத்தை குடிப்பதற்கு அவர்கள் பானத்தை தூக்குவார்கள். தூக்கினவுடன் அதனுடைய சூட்டால் முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் அனைத்தும் உருகி வடிந்துவிடும். உருகி வடிந்து அதற்கு பின்னால் என்னுடைய முகத்தினுடைய சதைகள் உருகி வடிந்து விட்டது என்று அந்த பானத்தை ஓரமாக்கி விட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு கடுமையான தாகம். அந்த பானத்தை எடுத்து அருந்துவார்கள். அருந்தினால் அவர்களுடைய குடல்கள் அனைத்தும் அவ்வாறே கரைந்து சுடுபட்டு பின்துவாரத்தால் வெளியே வந்துவிடும். அந்த அளவுக்கு கடுமையானதுதான் நரகம் என்பது. சாப்பாட்டை கேட்டு கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். அவர்களுக்கு 1000 வருடங்களுக்கு பின்னால் கள்ளி மரம் கொடுக்கப்படும். அந்த கள்ளி மரத்தை சாப்பிடுவார்கள். கள்ளி மரத்தை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அதனுடைய வேதனையை தாங்க முடியாமல் துடிப்பார்கள். சகோதரர்களே, அந்த நரகத்தினுடைய வேதனை மிகவும் படுபயங்கரமானது. அதனால் தான் ரமலானுடைய மாதத்தை ரப்புல் ஆலமீன் தந்து அந்த ரமலானிலே இறுதி 10 இத்துக்கும் மினன் நார் என்ற 10ஆக ஆக்கி வைத்திருக்கிறான். இது இவ்வளவு பயங்கரமானது. இதிலே நாங்கள் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் எங்களுக்கு திருப்தி கண்டுவிட முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், தொழுதோம், இபாதத்து செய்தோம், ஆனால் இந்த அமல்கள் போதும் என்ற நிலைக்கு நாங்கள் வந்துவிடக் கூடாது. நாங்கள் மௌத்து வரையிலே எங்களுடைய அமல்களை நாங்கள் தொடர வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. அதனால அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் படிப்பினையாக எடுத்து இந்த ரமலானிலே இவ்வளவு காலமும் நாங்கள் செய்து வந்த அமல்களை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக நாளைய தினம் நாங்கள் கொண்டாடவிருப்பது பெருநாளுடைய நாள். இது முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கம் இந்த நாளையிலே நோன்பு நோட்பதை கூட ஹராமாக்கி இருக்கிறது. ஏனென்றால் இது சந்தோஷமான ஒரு நாள். இதனை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். இதிலே செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது. அதனை நாங்கள் பார்த்தோம் என்றால், பெருநாளுடைய இரவு, இன்றைய இரவு இருக்கிறது, இது மிகவும் பெருமதியான ஒரு இரவு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் உம்மிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். 5 இரவுகளை குறிப்பிட்டு 5 இரவுகளிலே துஆ கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான்.
என்று குறிப்பிட்டு விட்டு அதிலே ஒரு இரவாக இந்த பெருநாளுடைய இரவை குறிப்பிட்டிருக்கிறான். அதனால் அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த பெருநாளுடைய இரவை அமல்களின் மூலமா ஹயாத்தாக்க வேண்டும். இதனை நாங்கள் வீணாக்கி விடக் கூடாது. எங்களால் அமல் செய்ய முடியாவிட்டால் பாவங்களை விட்டாவது நாங்கள் தவிர்த்து வாழ வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாட்களிலே பாவம் செய்வது ரப்புல் ஆலமீனை கடுமையான முறையிலே கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் நாங்கள் ரமதானிலே எவ்வளவு இபாதத் செய்துவிட்டு பெருநாளுடைய இரவை நாங்கள் மியூசிக்கிலும் நாங்கள் பாவமான காரியங்களிலும் கழித்து விட்டோம் என்றால் எங்களுடைய அமல்கள் அனைத்தும் அவ்வாறே இடிந்து போய்விடும், கரைந்து போய்விடும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பெருநாளுடைய இரவை நாங்கள் நல்ல முறையிலே கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்திலே கழிக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த பெருநாளுடைய தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் தான் ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத்துல் ஃபித்ரையும் நாங்கள் ஒவ்வொருவரும் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கு 2.5 கிலோ வீதம் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயமாக ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். யாருக்கு ஜகாத்துல் ஃபித்ரா கடமை இல்லை என்றால் பெருநாளுடைய தினத்திலே யார் யாருடைய வீட்டிலே எல்லாம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லையோ, உடுப்பதற்கு உடுப்பு இல்லையோ, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ரா கடமை இல்லை. ஏழைகளுக்கு கூட இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ராவில் இருந்தாவது அவர்கள் அவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்று ஏழைகளுக்கு கூட இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். எங்களுக்கு ரமலானுடைய மாதம் ஆரம்பத்தில் இருந்து கொடுக்கலாம். ஆக சிறந்த நேரம் தான் பெருநாளுடைய பிறை கண்ட பின்னால், இன்று மகரிபுக்கு பின்னால் கொடுப்பது சிறந்தது. தொழுகைக்கு முன்னால் நாங்கள் அதனை கொடுத்து விட வேண்டும். நாங்கள் இதனை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள், அதே போல கடனாளிகள், தேவையுடையவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை எங்களுக்கு கொடுக்கலாம். இதனை நாங்கள் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். இதுவும் பெருநாளுடைய தினத்திலே செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு அமல். அதே போன்று பெருநாளுடைய காலையிலே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் தான் குளித்து விட்டு நாங்கள் நறுமணங்களை பூசிக்கொண்டு புத்தாடையை அணிந்து கொண்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நல்ல முறையிலே மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். மஸ்ஜிதுக்கு வந்தால் மஸ்ஜிதிலே எங்களுக்கு நல்ல முறையிலே குத்பா ஓதப்படும். அதற்கு பின்னால் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் தான் ஒருவருக்கொருவர் நாங்கள் முசாஃபா செய்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். எங்களுடைய பார்வையிலே சாதாரணமான விடயமாக இருந்தாலும் நாம் பார்க்கிறோம், சிலரை பார்க்கிறோம் இந்த ஊரிலே அவர்கள் எந்த இடத்திலே கண்டாலும் முசாஃபா செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களும் இருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பெருநாளுடைய தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான அமல் தான் நாங்கள் உறவு முறையே சேர்ந்து நடப்பது. அதே போன்று ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு முசாஃபஹா செய்வது. இது மஸ்ஜிதுடைய இமாமுக்கு மாத்திரம் முசாஃபஹா செய்துவிட்டு நாங்கள் சென்று விடுவது அல்ல. ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு முசாஃபஹா செய்வது என்பது இது முக்கியமான ஒரு விடயம். இஸ்லாம் மார்க்கம் இந்த பெருநாளுடைய தினத்திலே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு அமல் தான் மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும். இது பெருநாளுடைய தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல். வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மன்னித்து வாழுங்கள், அதே போன்று மன்னிப்பு கொடுங்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சாதாரணமாக சென்று விடவில்லை. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டினார்கள். எங்களுக்கு படிப்பினை மிக்க சம்பவங்கள் இருக்கிறது. உஹதுடைய யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையிலே பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பல் ஷஹீதானது. உஹதுடைய யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதானது. அவர்களுடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகவும் இரக்கமாக இருந்தவர்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, இரக்கம் காட்டுவதற்கு இருந்தது அவர்களுடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் கூட அந்த உஹது யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை, இவ்வளவு கஷ்டம் வருவதற்கும் இவ்வளவு சிரமம் வருவதற்கும் காரணமாக இருந்தது யார் என்று அவர்கள் பார்த்தார்கள்.
இவ்வளவு கஷ்டத்துக்கு முகம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்றால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தான் ஒரு படை தளபதியாக இருந்தார்கள். அவர்களுடைய யுத்த தந்திரத்தின் மூலமாகத்தான் அவர்கள் 12 வருடமாக சம்பாதித்த கிட்டத்தட்ட சொற்ப முஸ்லிம்களை தான் அவர்கள் சம்பாதித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே உழைப்பு செய்து கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவிலே போய் உழைப்பு செய்தார்கள். ஆரம்ப கட்டத்திலே கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கொஞ்சம் பேர் 12 வருடமாக சம்பாதித்த அந்த கொஞ்சம் பேரில் கிட்டத்தட்ட 70 பேர் அந்த உஹது யுத்தத்திலே ஷஹீதாகுவதற்கு காரணமாக இருந்தது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீதை இவ்வளவெல்லாம் எனக்கு அநியாயம் செய்தவன், என்னுடைய சாச்சாவை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவன், இவ்வளவு முஸ்லிம்களும் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவன், எனவே நான் இவனை கொண்டு இவனுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. சகோதரர்களே, அவர்கள் என்ன முடிவை எடுத்தார்கள் என்றால், காலித் இப்னு வலீத் இவரிடத்திலே வீரம் இருக்கிறது, இவருக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். மன்னிப்பு கொடுத்தோம் என்றால் இவரின் மூலமாக இஸ்லாம் அழகு பெறும், இவரின் மூலமாக இஸ்லாத்துக்கு பெரிய நலவுகள் இருக்கிறது என்று இப்படிப்பட்ட அநியாயம் செய்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் தாவத்து கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர்களுடைய சகோதரன் வலீத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே கூறுவார்கள், உங்களுடைய சகோதரனுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்தால் அவருடைய இஸ்லாம் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். சகோதரர்களே, கிட்டத்தட்ட 4.5 வருடங்கள் முயற்சி செய்தார்கள். உஹதுடைய யுத்தத்துக்கு பின்னால் 4.5 வருடங்களுக்கு பின்னால் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த தருணம் சஹாபாக்கள் இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள், நீங்கள் யாரும் அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சஹாபாக்களிலே சிறு குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களுடைய தந்தையை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் இவர்தான். அந்த இடத்திலே பெண்கள் இருந்தார்கள், அந்த பெண்கள் விதவையாக காரணமாக இருந்தவர் இவர்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் பாடத்தை படித்துக் கொடுத்தார்கள். நீங்கள் மன்னியுங்கள், எல்லோரையும் மன்னித்து வாழுங்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடத்தை படித்துக் கொடுத்தார்கள். ஆனாலும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். குழந்தைகள் அனைவர்களும் அவ்வாறு வரிசையாக நின்று அவர்களுடைய இஸ்லாத்தை புகழ்ந்து பாடினார்கள். அனைவர்களும் சந்தோஷப்படுத்தினார்கள். எல்லோரும் சந்தோஷமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு குழந்தை ஆச்சரியமான விதத்திலே ஒரு பைத்தை படித்தார். ஏ காலிதே, இதோ பாருங்கள், இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள், அதிலே நானும் ஒருத்தன் தான். எங்களுடைய தந்தையை கொலை செய்தவர் நீங்கதான். நாங்கள் எல்லோரும் அனாதைகளாக இருப்பதற்கு காரணமாக இருந்தது, அதற்கு காரணம் நீங்கதான். இவ்வளவு பேரும் அனாதைகளாக இருக்கிறார்கள், அதற்கு காரணமாக இருந்தவர் நீங்கதான். இதோ மறுபுறத்தை பாருங்கள், இந்த பெண்கள் இருக்கிறார்களே, அவ்வளவு பெண்களும் விதவையாகுவதற்கு காரணம் நீங்கதான். ஏனென்றா இவர்களுடைய கணவன்மாரை கொலை செய்ததற்கு காரணமாக இருந்தவர் நீங்க என்று சொல்லி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு பைத்தை படித்தார்கள். படித்தவுடன் காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது. மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் அந்த குழந்தை இன்னும் பைத்தை முடிக்கவில்லை. காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி 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 அழுகிறார்கள். அழுதுவிட்டு அந்த குழந்தையினுடைய இறுதி வார்த்தை என்னவென்றால், ஏ காலிதே, நீங்கள் எவ்வாறுதான் எங்களுடன் இவ்வாறு நடந்தாலும் நீங்கள் நரகத்திலே போய் நரக வேதனையை அனுபவிப்பதற்கு நாங்கள் ஒருவரும் விரும்ப போவதில்லை. நீங்கள் சொர்க்கம் போவதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அனைவரும் உங்களை மன்னித்து விட்டோம் என்று சொல்லி அந்த குழந்தை நல்ல முறையில் ஒரு பைத்தை பாடி காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவேற்றார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த இடத்தில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், இருந்தாலும் எல்லா சஹாபாக்களும் மன்னித்தார்கள், ஒன்று சேர்ந்தார்கள், ஒன்றுபட்டார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாத்திலே எத்தனை வெற்றிகளுக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காரணமாக அமைந்தார்கள்.
இஸ்லாத்துக்கு அதற்கு பின்னால் நடந்த எத்தனையோ யுத்தங்களிலே தலைமை தாங்கியது காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யுத்த களத்திலே கண்டால் காஃபிர்கள் நடுங்கி விடுவார்கள். அவர்களுக்கு இவர்களை கண்டவுடனே தெரிய வந்துவிடும் எங்களுடைய யுத்தம் இன்றைய தினம் தோல்விதான் என்பதாக. அன்பான சகோதரர்களே, மன்னிப்பு கொடுப்பது, மன்னிப்பு கேட்பதிலே இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும். இது ஊரினுடைய ஒற்றுமைக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனக்கு அநியாயம் செய்தவனாக இருக்கலாம், என்னுடைய சொத்தை சூறையாடியவனாக இருக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் நாங்கள் மன்னிப்பு கொடுத்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளிலே வெட்கப்படுவான். அடியான் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே இவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறானே, ஏன் நான் அடியானை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளிலே நாங்கள் எங்களுக்கு திருப்பி பழி வாங்குவதற்கு சக்தி பெற்றும் நாங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தால் ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து வெட்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதனால் அன்பான சகோதரர்களே, நாங்கள் பெருநாளுடைய தினம் முக்கியமான ஒரு தினம். ஒருவருக்கொருவர் முசாஃபஹா செய்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று சேர வேண்டும், ஒரு ஊராக ஒன்று சேர வேண்டும். நிர்வாகத்துக்கு கீழால் நாங்கள் நல்ல முறையிலே ஒன்று சேர்ந்தோம் என்றால் எங்களுடைய ஊரினுடைய எல்லா நலவுகளும் நல்ல முறையிலே நடக்கும். மஸ்ஜிதிலே ஒரு விடயம் நடைபெறுகிறதா, முழு ஊரும் ஒன்று சேர வேண்டும். பாடசாலையிலே முக்கியமான விடயங்கள் நடைபெறுகிறதா, முழு ஊரும் ஒன்று சேர வேண்டும். ஊரினுடைய ஒற்றுமை என்பது இது மிக முக்கியமானது. அதனால் நாங்கள் இந்த பெருநாளை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஊரினுடைய ஒற்றுமையை நாங்கள் கவனத்தில் செலுத்த வேண்டும். செலுத்தி ஒருவருக்கொருவர் முசாஃபஹா செய்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷமான முறையிலே இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். அடுத்ததாக பெருநாளுடைய தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் தான் எங்களை விட்டு பிரிந்த அந்த எங்களுடைய பெற்றார்கள், சகோதரர்கள், அவர்களை போய் ஜியாரத் செய்வது. இது முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. பெருநாளுடைய தினம் வந்து விட்டால் கபரிலே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், என்னுடைய சகோதரன் இன்றைய தினம் என்னை சந்திக்க வருவான், என்னுடைய தந்தை வருவாரு, என்னுடைய மகன் வருவாரு என்று சொல்லி அந்த கபரிலே இருக்கக்கூடியவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரு. அதனால நாங்க ஒவ்வொருவரும் பெருநாளுடைய தொழுகையை முடிச்சிட்டு எல்லோருக்கும் முசாஃபா செய்து விட்டு அடுத்த அமலாக நான் கபருக்கு போய் ஜியாரத் செஞ்சு அவர்களுக்கு சலாம் கூறிவிட்டு அவர்களுடைய பேரிலே ஏதோ ஒரு சூறாவை, யாசின் சூறாவையாவது ஓதிவிட்டு அதனை பாடம் இல்லாதவர்கள் குறைந்தது குல் சூரா குல் வல்லாஹு அஹத் 10 தடவையாவது ஓதி அவர்களுடைய பெயரிலே நாங்கள் ஹதியா செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும், மிகவும் பெருமதியானதாக இருக்கும். எனவே நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே இந்த அமல்களை சரியான முறையிலே செய்தோம் என்றால் பெருநாளை நல்ல முறையிலே கொண்டாடியவர்களுடைய கூட்டத்துல நாங்கள் அனைவர்களும் சேர்ந்து விடுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொடுப்பானாக. எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றாக வாழ வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأزجركم من معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشارعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا شربة ما. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة غرتهم الحياة الدنيا وفرقة رغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما فرحا وسرورا، ولا تكونوا ممن تغى وتغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم
لعلكم تتقون. صدق الله العظيم. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوه، وإن أكرمكم عند الله أتقاكم. إن الله تعالى لقد أمرنا بالتفكير به في خلقه، وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره، فإذا أدبر الليل قبل النهار وإذا أدبر النهار قبل الليل، فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قاعدة هذا ولمن قاعدة هذا. فيا أيها الإخوان في الله، واعبدوا الله حق عبادته، هذه غاية الأهداف. وتفكروا في خلق الله واتقوه في جميع الأوقات، ولا تهملوا لحظة ما في اتباع الشهوات، واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة، وكل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهي عن نواهيك، واجعلنا من عبادك الصالحين، واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه. وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم جرنا من النار، اللهم جرنا من النار، اللهم جرنا من النار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم، ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون.